இன்னைக்கே இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அறிவிக்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக, டிவிகே இன்னும் இருக்கிற எல்லா கட்சியிலும் காட்டிலும் நாங்க வலிமையா இருக்கிறோம். இப்ப எங்களால 234 கேண்டிடேட்டும் போட்டு தனித்து போட்டியிட முடியுதுன்றத நாங்க பறைசாற்றணும் உலகத்துக்கு. ஒரு 5 லட்சம் பேர் கூடி நாங்களும் ஒரு இயக்கம். எங்களை புறந்தள்ள முடியாது. எங்களை புறந்தள்ளிட்டு இந்த அரசியல் கிடையாது. பத்திரிகைகள் அங்கே போயிருந்தாங்கல்ல, இப்போ எவ்வளோ பேர் அங்கே வந்திருப்பாங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தோராயமா 5 லட்சம் பேர். நாற்காலி போடப்பட்டது 1.25 லட்சம். 1.25 லட்சத்துக்கு தாண்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. நாற்காலிகள் முழுமையாகி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிற்கக்கூடிய கூட்டம் இருக்கு. நாம் தமிழர் வெறும் கட்சி அல்ல, இது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம். தேர்தல் நேரத்தில் மற்ற கட்சிகள் மாநாடு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரகடனமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் கூட அவர் என்ன சொல்றாரு, ஆட்சி முறை மாற்றம்னு சொல்றாரு. சட்டமன்றத்தில் கால் வைக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். காரைக்குடி தொகுதியில சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இந்த நிமிடம் கூட சீமான் பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணிட்டாருன்னா எந்த கட்சி கூட்டணிக்கு போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிச்சிருக்கு. இந்த மாநாட்டே பார்த்தீங்கன்னா நாங்க கூட்டணி தயாரா இருக்கும் சொன்னா 2 திராவிட கட்சிகளும் ஏன் ஒட்டுமொத்த அரசியலே மாறி இருக்கு. ஒழுக்கமா இருந்தாங்க சார். எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நான் பாக்குறேன். ஒழுக்கமா இன்னைக்கு உள்ள எந்த கட்சியிலையும் இவ்வளவு ஒழுக்கமா இவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட சீமான இந்திய அதிசயமா தான் பாக்குறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்களே பாக்குறாங்க. அரசியல் பேர்வை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரசியல் களம் இப்போ தமிழகத்துல ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய தனித்திறமையை காட்டணும், கூட்டணி திறமையை காட்டுன்ட்டு பல ரூபங்கள்ல, பல மாநாடுகள்ல, பல முறை, பல ரூபத்துல மக்களை சென்றடைந்து அவங்க வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இன்று, அதாவது திருச்சி நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு மாபெரும் மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்த மாபெரும் மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது, இதனால் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டா பேச போறோம். அந்த டீட்டெயில்டா பேசுறதுக்காக நம்மளுடைய அலுவலகத்துக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்கவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள், பிரபல அரசியல் விமர்சகர். அவரிடம் நம்ம நேர்காணல்ல பல விஷயங்களை பத்தி நம்ம கேட்க போறோம். வாங்க அவருடைய கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆனந்த் சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். இல்ல பொதுவா நம்மளுக்கே தெரியும், நம்ம நேரடியா நம்ம விவாதம் பண்ணதில்லை. முதல் முறையா இந்த சேனல் சார்பா விவாதம் பண்றோம். நிச்சயமா பாத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் இதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு விமர்சகர் இன்னொரு விமர்சகர் விமர்சனம் பண்றாருப்பா அப்படின்ற மாதிரி நிச்சயமா நம்ம ஆடியன்ஸே ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க. சரி சார், நாம் தமிழர் கட்சியோடைய இந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பார்க்கும்போது என்னன்னா மற்ற கட்சிகளுக்கு ஒரு சவாலா விளங்குமா இந்த மாநாடு? கண்டிப்பா சார். முதல்ல இந்த மாநாட்டை நான் எப்படி பாக்குறேன்னா, 2வது உலகத்தமிழர் மாநாடு, முதல் உலகத்தமிழர் மாநாடு கோலாலம்பூர்ல நடந்துச்சு. 2வது உலகத்தமிழர் மாநாடு இங்கதான் தமிழ்நாட்டில் தான் அண்ணா அவர்கள் தலைமை நடந்துச்சு. அதுக்கப்புறம் 5வது உலகத்தமிழர் மாநாடு, நான் எதுக்கு உலகத்தமிழர் மாநாடு சொல்றேன்னு நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. 5வது உலகத்தமிழர் மாநாடு எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினாங்க. 8வது உலகத்தமிழர் மாநாடு ஜெயலலிதா அவர்கள் நடத்தினாங்க.
இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அப்போ பார்க்க முடியாத சில காட்சிகள். நான் வந்து 2வது உலகத்தமிழ் மாநாடு நான் பார்க்கல. அப்போ எனக்கு அந்த போதிய அந்த இது கிடையாது. எம்ஜிஆர் 5வது உலகத்தமிழ் மாநாடு நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன், எனக்கு தெரியாது. ஆனால் 8வது உலகத்தமிழ் மாநாடு நடக்கும்போது வந்து நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுக்கிற அந்த இது வச்சு அப்போ நான் பார்க்குறேன். அந்த உலகத்தமிழர் மாநாடும் உலகத்தமிழ் மாநாட்டையும் இந்த நாம் தமிழர் மாநாட்டையும் நான் ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து பழைய வரலாறுலாம் நான் புரட்டி பார்க்குறேன். இப்போது முதல் உலகத்தமிழ் மாநாடுலேருந்து வரிசையாக பார்க்கும்போது இந்த நாம் தமிழர் மாநாடு வந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக, மிக பிரம்மாண்டமாக, இன்னும் சொல்லப்போனால் வந்து ரொம்ப ஆழமான சில நடவடிக்கைகள்லாம் நான் பார்க்கிறேன். குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், தமிழர் கட்சியுடைய அந்த மாநாடு தொடங்குவதற்கு முன்பு இந்த மாதிரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா உதாரணம் சொல்ல போனால் இந்த கிண்டல்லாம் பண்ணுவாங்க, நிறைய கட்சிகளில் பண்ணுறது, திண்டுக்கல் ரீட்டா வந்துட்டாடா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல்லாம் பண்ணுவாங்க வேற ஒரு கட்சிகள். நம்ம பார்க்கும்போது நம்ம கட்சி குறை சொல்ல, ஸோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த இது பார்க்கும்போது தமிழர்களுக்குண்டான அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரத்தெல்லாம் மிங்கிள் பண்ணி அந்த நிகழ்ச்சி பண்ணாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா கடந்த காலத்தில் நம்ம காலமாக பார்த்துட்டு வருவோம். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். ஏன்னா சினிமா வந்து அந்த சினிமா கூட்டத்திலேருந்து வந்தவங்க தானே எல்லாருமே. அது நீங்கள் வந்து அண்ணாவை எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க, எம்ஜிஆர் எடுத்துங்க, ஜெயலலிதா, எல்லாமே வந்து சினிமா கூட்டத்துலேருந்து வந்ததுனால அந்த சினிமா சாயலில் தான் இது எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநாடு, ஒரு கூட்டம், பொதுக்கூட்டம் வந்து தொடங்குறோன்னா அது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக கேட்டால் சில நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வந்து பேசி அவங்கள வந்து அசுவாசப்படுத்துவாங்க. இப்போ வந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொழுது போகணும் இல்லையா? அப்போ ஒரு கருத்தியல் ரீதியான சில வந்து நாடகங்கள், தெருக்கூத்து மாதிரி சிலதெல்லாம் பண்ணுவாங்க. இது காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திண்டுக்கல் ரீட்டா இந்த மாதிரி தாண்டி இன்னும் கூட என்னால் சொல்ல முடியும் கேட்டால் பல கொள்கை பாடல்கள்ன்றது போயிட்டு சினிமா பாடல்கள், எம்ஜிஆர் அரசியல் கேட்டால் சினிமா பாடல்கள், எம்ஜிஆருடைய பாடல்களே வந்து தியேட்டரில் வந்து அந்த பொதுக்கூட்டங்களில் வந்து பாடுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மேடை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டை பாவாடை போட்டுக்கிட்டு வந்து பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசம்ன்றத கவர்ச்சின்றதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆபாசமான நடன அசைவுகள்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து புதுசாக வந்திருக்கிற இந்த டிவிகேலையும் அந்த கல்ச்சர் இருக்கிறத நான் பார்க்குறேன். கடந்த மாநாடுகள் இருக்கு. இப்போ என்னன்னா இப்படி வந்து இதெல்லாம் இருக்கும்போது நாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முதல்ல வந்து இந்த கோட்டை சுவர் மாதிரி வந்து ஒரு அரண் அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேர் சொல்கிறாங்க. 500 வந்து தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், இலக்கியத்துறை சார்ந்த பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆளுமைகளுடைய படங்கள். அது நேற்று இன்றைக்கு கிடையாது. 100 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த தமிழ் பற்றாளர்கள் தமிழ் மொழியை வந்து ஆய்வு குறித்து வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா படைப்புகளை வந்து படைப்பாற்றல் நடத்தியிருக்கவங்க. இப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமைகளை வந்து தியாகம் செய்த பல தமிழ் அறிஞர்கள். ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு பெரிய கோட்டை அரண் மாதிரி அமைச்சிருந்து ரொம்ப எனக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. நம்ம போயிருக்கலாமேன்ற அந்த எண்ணம் வந்து தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 470 பேர் நம்ம அறிந்தும் அறியாமலும் இருக்கக்கூடிய பல வந்து பேரளவு மட்டுமே நம்ம பார்த்தோம், உருவத்தில் நம்ம பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்களுடைய உருவங்கள்லாம் வந்து பொறுத்து அந்த படங்கள் வச்சிருந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அது ஒரு விஷயம்தான், பெரிய விஷயம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட மேடையில் வந்து அங்கே இருக்கிற வந்து அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடிய அந்த பெண்கள் கலை பண்பாட்டு வலியுறுத்தி நடக்கூடிய இது. அதுக்கப்புறம் வந்து சில என்ன சொன்ன கூத்து நாடகங்கள் போல வந்து ஒரு அறிவார்ந்த நாடகங்கள். நான் சொல்றது இவங்க போடுற மாதிரி தெருக்கூத்து கிடையாது. தெருக்கூத்து கூட போடலாம், தப்பு கிடையாது. அதில் என்ன மாதிரியானது வந்து கண்டென்ட் எடுக்கிறோன்றது முக்கியம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்து அங்கே பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். இதை தாண்டி என்னன்னு கேட்டால் சீமான் அவர்கள் வந்தபோது சில பேரை வந்து அங்கே அந்த தம்பிகளை, அந்த நடனமான தம்பிகள்லாம் வந்து ஹானர் பண்ணது தான் ரொம்ப முக்கியமானது. சில பேர் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்கள சட்டையே பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த நபர்கள்லாம் சேர்ந்து பக்கத்தில் வர வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு அனுப்புறதுலாம் வந்து ஒரு தலைவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அந்த கலைத்துறை கொடுத்த அந்த மரியாதையாக நான் பார்க்குறேன். ஒன்று இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த வந்திருந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருந்தாங்க சார். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். இவ்வளோ ஒழுக்கமாக இன்னைக்கு உள்ள எந்த கட்சியிலையும் இவ்வளோ ஒழுக்கமாக, இவ்வளோ டிசிப்ளினாக இருப்பாங்களா? அப்படிதான். இப்போ
ஒரு மாவட்ட அளவில் நிர்வாகிகள் கூட்டு வராங்கன்னு கேட்டினா அவங்க வந்து இந்த அட்டி மாதிரி அடைச்சி நான் கேட்டினா இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் சில கட்சிகளை வச்சிருக்கிறத நான் பார்க்குறேன், திராவிட கட்சிகளை நான் பார்க்குறேன். இது வந்து இந்த மாவட்டம் சார்ந்தவங்க அந்த மாவட்டம் தனித்தனியாக அட்டி அடிப்பாங்க, அப்படிதான் வைப்பாங்க. சில கட்சிகளும் அந்த அட்டி கூட அடிக்க முடியாதவங்க கேட்டினா யார் எங்கேருந்து வந்தவங்க கிட்ட பக்கத்தில் கூட தெரியாது யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மக்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுக்கமாக வந்து அந்த போடப்பட்ட நாற்காலியில் வந்து உட்காந்துருந்தாங்க. ஒரு நாற்காலி கூட உடஞ்சிருக்குன்னு சொல்லவே முடியாது, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒழுக்கமாக இருந்தாங்க. இப்போ கடந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கோட மாநாட்டில் என்னென்ன நடந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கேட்டேன், எவ்வளோ சார் தோராயமாக நம்ம ஆளுங்க அங்கே நம்ம பத்திரிகைகள் அங்கே போயிருந்தாங்கல்ல, இப்போ எவ்வளோ பேர் அங்கே வந்திருப்பாங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தோராயமாக 5 லட்சம் பேர் உத்தேசமா இது இந்த மாநாடு. ஆமா, இந்த மாநாட்டுக்கு. ஏன்னா 1.25 லட்சம் நாற்காலி போடப்பட்டது, 1.25 லட்சம் நாற்காலி போடப்பட்ட நாற்காலி மட்டும். நாற்காலி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து நின்றவர்கள் இல்ல, அதை நான் கவனிச்சேன். நிறைய ஸ்டேஜுக்கு இல்ல சொல்றேன், அதுதான் வண்டியிலே நிறைய பேர் உட்காரலாம், அதுதான் சொல்றேன். ஆனா 1.25 லட்சம் பேருக்கு நாற்காலி, 1.25 லட்சத்தை தாண்டி கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு. நாற்காலிகள் முழுமையாகி அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிற்கக்கூடிய கூட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சராசரியாக வந்து 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்றது தான் சொல்றாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு வந்து பெரிய பின்புலம் இல்லாமல் வந்திருக்கிற வந்து ஒரு கட்சி வந்து இந்த அளவுக்கு வந்து சாதிக்குதுன்னா அது உண்மையிலே வந்து மக்களுக்கான மக்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டு இருக்குன்றத நான் நினைக்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் மீது ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஆட்சி புதுசா கட்சி தொடங்கும் மேல வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இப்ப நீங்க வந்து நடுவில் பேசும்போதே தெரியுது, நீங்க வந்து இன்டைரக்டா விஜய் சொல்ற மாதிரி தான். விஜய் தான் நான் சொல்றேன், சரிங்களா, விஜய் தான் சொல்றேன். ஏன்னா அவர் சமீபத்துல விஜய் மட்டுமே இல்ல, இன்னும் நம்ம திராவிட கட்சிகளை நம்ம சொல்ல முடியும், சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து சார்பு நிலையில் நம்ம பேசவே இல்லை. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி வந்து ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி மாறி மாறி இருக்கிறாங்க. புதுசா ஒருத்தராவது வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை தருவான்னு பார்த்தா அவர் இவங்கள விட வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து தெருக்கூத்து டான்ஸு, தெருக்கூத்து ஆடினாலும் கூட பரவாயில்ல, நான் இதே என்னுடைய ரிவால்வர் ரீட்டாவா திண்டுக்கல் ரீட்டாவா வந்து ஆடக்கூடிய நபராக தான் இருக்கிறார். இந்த மாநாடு இப்ப நடந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நானே இந்த கூட்டங்களை பார்த்தேன். சோ ஏன்னா இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, இந்த கோழிக்கும் பிரியாணிக்கும் கோட்டருக்கு ஆசைப்பட்டு வந்த கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கட்சிகள் கமெண்ட் போடுவாங்க. சோ நான் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, இது சீமானுடைய முழுக்க பேச்சை கேட்க வர கூட்டம் அப்படின்ற மாதிரி நல்லா தெரியும். எழுச்சிக்கான கூட்டம்ன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா அங்க உட்காந்துருக்கல பார்த்தேன், அந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த மேடைக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அவரோட ஸ்பீச்சை கேட்கணும்ட்டு அவர் எப்படி பேசுறாரு, என்ன மாதிரி சொல்றாரு. ஏன்னா இப்ப நானே வந்து சீமானவருடைய ஸ்பீச்சை பலமுறை கேட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்கள் நான் பார்த்திருக்கேன். ஒரு எழுச்சி பொங்க பேசுவாரு, நமக்கு அதான் ஒரு இது சொல்லுவாங்களே, உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு ஸ்பீச். நம்ம ஓட்டு போடுறோம் போடல, அது அடுத்த விஷயம். ஆனா ஸ்பீச்சை கேட்கும் போது அவர் ஒரு புல்லரிக்கும், அப்படியே அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழோட அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது. இப்ப என்னன்னா இந்த மாநாடால என்ன ஒரு புதுசா ஒரு மாற்றம் நிகழணும்னு நினைக்கிறீங்க? கடைசியா இது வந்து நானு பாருங்க, நல்லா புரிஞ்சுங்களேன், இது மாற்றத்துக்கான மக்களின் எழுச்சி மாநாடு, மக்களின் மாநாடு தான் இது. இப்போ கடந்த ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க பாத்தீங்கன்னா பிரதானமான இலக்கு என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழல் குறித்து பெருசா பேசுவாங்க. ஒரு டைம் உங்களுக்கு தெரியும், ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து பெருசா வந்து பேசப்படும். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் என்ன அரசியல்ல என்ன மாற்றங்கள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு, மக்களுடைய பிரச்சனைகள் என்ன எடுத்துதான் பேசுவாங்க. இப்போ இந்த தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் தான் வந்து பிரதானமா வந்து பேசப்படுது. ஏன்னா இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட்டு புதிய வந்து ஒரு ஆட்சி வேணும், அதுதான் ஆட்சி மாற்றம். சரி, இந்த ஆட்சி மாற்றுறது அதுதான் விளக்கமா சொல்றது. ஆட்களை மாற்றுவது மட்டுமே கிடையாது, கட்சிகளை மாற்றுவதுமே கிடையாது, இந்த ஆட்சி முறையிலேயே மாற்றம் வேணும்னு சொல்றது. அப்போ அடிப்படை அரசியல் மாற்றம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு, இவங்களுடைய கொள்கையாகவும் இருக்கு. அதுதான் எங்க கொள்கை, தத்துவம், கோட்பாடு இதெல்லாம் வந்து அதை வைத்துதான் எங்களுடைய வந்து கட்சியே வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இவங்க இப்போ தேர்தல் வருது, இப்போ மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பேசி ஆகும். அப்போ மக்கள்கிட்ட நேரடியாக பேச கேட்டால் இது வரைக்கும் ஒரு ஊடகங்களை மீட்டிங்கில் பேசும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வந்து ஒரு கேள்விக்கு பதிலாக தான் போய் சேரும். அப்போது ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எல்லா தரப்பு விஷயங்களையும் நீங்கள் பேசி ஆகணும். மக்கள்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு கேட்டால் அனைத்தும் பேசி. இப்போ 2 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து பேசக்கூடிய தலைவர் யாரும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறாரு. அப்போ முழுமையா மக்கள் கிட்ட வந்து என்னெல்லாம் பேசினாருன்றது தெரியும். கடந்த காலம் சில பேர் கூட எங்க சொன்னாரு, சார் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே பல மேடைகளை பேசியிருந்தா சார். இருக்கட்டும், இப்போ வந்து புதிய வாக்காளர்கள் வராங்கல்ல,
இப்போ புதிய அரசியல் தெளிவு பெறுவதற்காக சில விஷயங்களை பேசிதான் ஆகணும். ஏற்கனவே பேசியிருந்த விஷயங்களை பேசி தான் ஆகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மாற்றம் என்ன நடந்துரும்னு கேட்குறீங்க. மாற்றம் நடக்கணுன்றது தான் இந்த மாநாடு. நீங்கள் கேட்குறது கரெக்டு. என்ன மாற்றம் நடந்துரும்னு? மாற்றம் நடக்கணும்னு தான் இந்த மாநாடு. ஆட்சி மாற்றம் தேவை, ஆட்சி முறை மாற்றம் தேவை, அப்படி வலியுறுத்துகிற மாநாடு தான் இது. இதனால தான் இது மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்ற பேரே வச்சிருக்கிறாங்க. தேர்தலில் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நடந்துரும்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு ஆருடம் தான் இது, ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதை எனக்கு நம்பிக்கை ஒன்றா சொல்கிறேன்னு எடுத்துங்க. இந்த முறை மாற்றம்ன்றது சட்டமன்றத்தில் நீங்கள் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தானே. என்னென்னா எம்எல்ஏ ஜெயிக்கலை, எம்பி எம்எல்ஏ கிடையாது, எம்பி கூட நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எம்எல்ஏ அதுக்கப்புறம் வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கலன்னு. இந்த முறை காரைக்குடியில் சீமான் வெற்றி உறுதியாயிடுச்சு நான் நம்புகிறேன். என் நம்பிக்கை தான் நான் சொல்கிறேன். சட்டமன்றத்தில் கால் வைக்கக்கூடிய ஒரு ஆண்டா தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும். முதல் ஒரு உறுப்பினர் உள்ள நுழைவார். இப்போ விஜயகாந்த் கூட நீங்க எடுத்து தேமுதிக கேட்டா முதல் அவர் விருதாச்சலத்தை ஜெயிச்சார். அதுக்கு பிறகு கூட்டணிக்கு போய் அவர் 28 எம்எல்ஏ எடுத்தார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் எப்படின்னு கேட்டீங்கன்னா காரைக்குடி தொகுதியில சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. நீங்க சொல்லலாம் அவங்ககிட்ட இவர் வந்துட்டாருங்க அவர் வந்துட்டாருன்னா பாத்துக்கலாம். அதையும் களத்துல பாத்தீங்கன்னா அவங்க சந்திப்பாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு 16 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிற ஒரு கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறதுக்கான அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில பிரகாசமா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். கடந்த முறை தேர்தலில் கடலூரில் போட்டிருக்காரு, திருவொற்றியூர்ல போட்டிட்டு அதெல்லாம் இருக்கிறது தான், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல, போட்டிட்டு வெற்றி பெறல தான். ஆனால் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு தேர்தல், வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த காரைக்குடி மக்கள் சீமான் மீது நம்பிக்கை வைத்து நாம் தமிழர் கட்சி அங்கே சொல்றாங்களே சில பேர் நட்சத்திர வேட்பாளர் இல்லையா, அவர் நட்சத்திரம் கிடையாது தான், ஆனால் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய நபர்ன்ற போது அப்படி ஒரு சீமானை தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றது இப்போ நீங்க ஒன்னே சொல்லுங்க, அப்போ சீமான் மட்டும் தான் வெற்றி பெறுவாரா, ஒரே ஒரு எம்எல்ஏ தானே அவனுக்கு, மற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா களம் மாறி இருக்கு, அரசியல் தட்பவெப்பமே இப்போ வித்தியாசமா இருக்கு. இந்த 2026 நான் பார்க்குறேன் அரசியல் தற்போது வித்தியாசமா இருக்கு ரொம்ப. ஏன்னா 4 முனை போட்டின்றதுலாம் வலிமையான 4 முனை போட்டியா இருக்கு. முன்னாடி இருக்கும் போட்டி, சும்மா பேரளவுக்கு மக்களான போட்டி கூட இருந்துதான் கடந்த காலத்துல. அவங்களும் கணிசமாக ஒரு 18% ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் டெபாசிட் இருந்தாங்க. ஏன் விஜயகாந்தே படுதோல்வி அடைஞ்சாருன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெயரளவுக்கு தான் இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டு பக்கமும் கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வலிமையா இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சி, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியால் அது காங்கிரஸ் சேர்ந்துருமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதை தாண்டி இந்த தனித்து போட்டி சீமான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 முனையும் வலிமையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சீமானை கடந்து சீமான் வெற்றி உறுதியாயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அடுத்த இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக பிரகாசமா தெரியக்கூடிய வேட்பாளர் கூட வெற்றி அடைறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இந்த முறை சீமான் கிங் மேக்கரா இருப்பார். கண்டிப்பா உண்மையான கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர் யாருன்னா அது சீமான் தான். நாம் தமிழர் மாநாடு அப்படின்றீங்க. இப்ப இந்த கட்சியில வேற மதத்தை சேர்ந்தவங்க வேற மொழி பேசுறவங்களும் சேரவே கூடாதுன்னு சொல்ல வராருன்னு சொல்ல வரீங்க? இல்ல அப்படி கிடையாது. நீங்க சொல்றது எப்படின்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆமா. இப்ப நாம் தமிழர் கட்சியில ஒரு இப்ப தெலுங்கை பூர்வீகமா கொண்டவங்க, மலையாளத்தை பூர்வீகமா கொண்டவங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் செட்டில் ஆயிருக்காங்க, கன்னடத்துல பூர்வீகமா கொண்டவங்க எவ்வளவு பேர் இங்க செட்டில் ஆயிருக்காங்க, இங்கே ஓட்டுரிமையும் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா. இப்ப அவங்களும் அந்த கட்சியில கிடையவே கிடையாது. அதுக்குதான் நீங்க இந்த மாதிரியான பல பேர் கேள்விக்கு தான் தெளிவா சொல்லிட்டாரு, வாழும் உரிமை உண்டு சார். அவர் சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டுல யார் வேணாலும் வாழலாம், ஆனா தமிழன் தான் ஆளணும். ஆமா, ஆளணும்ன்றதுதான் முக்கியம். அதுதான் கரெக்ட். ஆமா. இப்ப இந்த மாநாடு மூலமா இது தமிழர்களுக்கு மட்டும்தான் இது பெருமை சேர்க்கும் இல்ல, ஆட்சி இங்கதான் ஆட்சி முறை என்றுதான், ஆட்சி முறையை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு. வாழும் உரிமை யாரும் இங்க பறிக்கல அப்படியான சில அவர் அதை சொல்ல விருப்பப்படலையே. அவர் வாழ் உரிமை நாங்க யாரும் பறிக்கல அப்படின்னு. ஆமா, வாழும் உரிமை பறிக்கல, ஆனா ஆளும் உரிமை தமிழர்கள் தான் இருக்குன்றாங்க. மற்ற மாநிலங்களை நீங்க ஒப்பீட்டளவு நீங்க எடுக்கும்போது, ஆந்திரா, கர்நாடகா, மற்ற மாநிலங்கள் ஒப்பீட்டளவு நீங்க எடுக்கும்போது அங்க யார் ஆள்றாங்கன்னு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் நீங்க பார்க்கலாம். இந்த ஒப்பீட்டளவு நீங்க பாத்தீங்கன்னா சொல்ற இல்ல சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நான் தெளிவா சொல்லிடுறேன். வாழும் உரிமை இருக்கு, ஆளும் உரிமை அந்த தமிழ்நாட்டை சார்ந்த நம்ம மக்கள், நம்மளுடைய அதாவது தமிழ் இனத்துக்கு தான் உரிமைன்றது தான் அவர் தெளிவாக சொல்றாரு. எங்கேயுமே நீங்க இப்போ இந்த ஒரு குழப்பத்தை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துறாங்க. உங்களுக்கும் அந்த குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வாழும் உரிமை இருக்கு, பறிக்கல. இப்போ இந்த மாநாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரகடனமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி மாற்றம்.
ஆட்சி மாற்றம் கூட அவர் என்ன சொல்றாரு, ஆட்சி முறை மாற்றம்னு சொல்றாரு. தெளிவா இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து யாருக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து வாழும் உரிமையை பறிக்கவே இல்லை, ஆளும் உரிமையை மட்டும் கேட்கறாங்க, அவ்வளவுதான். ரைட் சார், நீங்க சொல்றதெல்லாம் பாயிண்ட் கரெக்ட். என்னன்னா மொழிவாரி மாநிலங்களா பிரிப்பதற்கு முன்னாடியே இப்ப இருக்கிற கட்சிகள் வந்து இது பண்ணாங்க, ஆரம்பிச்ச கட்சி இது. ஆரம்பிச்ச கட்சி இல்ல இல்ல இல்ல, இப்ப நல்லா புரிஞ்சுங்க. திடீர்னு வந்து அப்படி கிடையாது, திடீர்னு கிடையாது. இது 16 ஆண்டு காலம் இருக்கு. முதல்ல அது தெளிவுபடுத்துறவங்களுக்கு. இன்னொன்னு சொல்லப்பட்டா நாம் தமிழர் கட்சி பெயர் வந்து முதலில் வந்து சீபா ஆதித்யநாத் இருந்து அதை வந்து இவங்க வந்து பெற்றுதான் இந்த கட்சி நடக்குது 16 வருஷமா. அந்த அந்த நாம் தமிழர் பெயர் பயன்படுத்துறாங்க தவிர அந்த சீனியாரிட்டி அப்படின்னு இதுல வந்து அந்த அந்த கட்சிக்கான மூப்பு கொண்டு வர முடியாது. இது வந்து சீமான் தலைமையிலான இந்த நாம் தமிழர் கட்சி இந்த 16 ஆண்டு காலம் இயங்குது. அதுக்கான கொள்கைகள், கோட்பாடுகள், தத்துவங்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த கட்சி இயங்குது. இந்த கட்சியோட இன்னும் சொல்ல போனா சில கொள்கைகள் 25 கொள்கைகள் மேல இருக்கு. அந்த கொள்கைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்கை விவாதமே ஒரு நாள் முழுவதும் செய்ய முடியும், ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டா. ஆனாலும் கூட அந்த ஒட்டுமொத்த கொள்கைகளுமே நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 4 பிரதான கொள்கைகள். ஒன்று தமிழ் தேசியம், இன்னொன்று வந்து ஈழத்தமிழர் உரிமை, மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா மாநில தன்னுரிமை, நான்காவது வந்து இயற்கைக்கு உகந்த அறிவியல் வளர்ச்சி. இது 4 பிரதான கொள்கைகள். இந்த கொள்கைகள் அடிப்படையில் அதுக்கப்புறம் 25 கொள்கைகள் உள்ளடக்கிதான் இருக்கு. அதனால இது வந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு இயக்கம். நாம் தமிழர் வந்து வெறும் கட்சி அல்ல, இது ஒரு அறிவு சார்ந்த இயக்கம். நீங்க வந்து சில பேர் சொல்றாங்க இது கேட்டா இன வேற்றுமையை உருவாக்குது, வந்து பார்த்தீங்கன்னா இன வெறியை தூண்டுறாங்க. இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் நிறைய இதையெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள், கடும் சொற்கள் இதையெல்லாம் தாண்டி தான் 16 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு 8% மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஒரு 8% இன்னைக்கு கட்சி வந்து தனித்து, இதுதான் முக்கியம், தனித்துவமான வந்து ஒரு கட்சியா தான் இருக்கு. தனித்து மட்டுமே போட்டியிடுறது மட்டுமே, அதுதான் சீமான் அவர்கள் பேசும்போது சொல்றாரு பாருங்க, இது தனித்து போட்டியிட கட்சி, தனித்துவம் வாய்ந்த கட்சின்றாரு. ஸோ அந்த வகையில வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு ஒரு முன்னெடுப்புன்னு சொல்ல முடியும் இந்த மாநாட்டை. இது வந்து தேர்தல், சில பேர் சொல்ற மாதிரி இது வந்து தேர்தல் நேரத்தில் வந்து மற்ற கட்சிகள் மாநாடு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து தேர்தலுக்கான இந்த மாநாடே கிடையாது. இது வந்து அடுத்த நகர்வு, ஒரு கட்சியின் அடுத்த நகர்வுக்காக, இது அடையாளம் காட்டுவதற்காக. மக்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னெழுச்சியா வந்து இந்த மக்கள், இப்போ கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பல விமர்சனங்கள் வருது, இது வந்து இந்த கட்சி வந்துடுச்சு, இவர் வந்துட்டார், அவர் வந்துட்டார், அவருக்கு ஒரு பெரிய லெகசி இருக்கு, அவருக்கு கவர்ச்சி இருக்கு, அவர் பெரிய கல்ட்டு அப்படின்னு சொல்லும் போது பல விமர்சனங்கள் வரும்போது, அப்போ அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே இது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் தங்களைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடையாளப்படுத்திக்கிறது தான். இது வந்து என்னன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லி அந்த கட்சியை சார்ந்தவங்க இதை வந்து பொதுமக்கள் பார்க்கறது வேற. இதை வந்து இந்த கூட்டத்தில் வந்திருக்க அத்தனை பேரும் பொதுமக்கள் நான் சொல்லலை. ஒரு 5 லட்சம் பேர் திரண்ட ஒரு மாநாடு இருக்குன்னா அது எந்த கட்சி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கட்சியின் தொண்டர்கள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், இப்படி வந்து 3ஆம் கட்ட நிர்வாகிகள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், இப்படி வந்து ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வந்து சூழக்கூடியதான் இந்த மாநாடு. தொண்டர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை கடந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த 3வது நிலை தான். இப்போ முதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாகிகள், 2வது எல்லா கட்சியும் இருக்கதான், 2வது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3வது இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடிமட்ட தொண்டர்கள். ஸோ இந்த 3வது அடிமட்ட தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தங்களை வந்து அடையாளப்படுத்துறது தான் இந்த மாநாட்டு வந்து நடவடிக்கையை தவிர, இது வந்து பொதுமக்கள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்களா, இன்னைக்கு வந்து ஒரு 8.5 கோடி பேர் சராசரியா இருக்கிறாங்கன்னு சொன்னா, மக்கள் தொகை இருக்குன்னு சொன்னா, வாக்காளர்களை விட்டுருங்க, வாக்காளர்கள் வந்து 5 கோடி இருக்கிற சராசரியா ஒரு 5 கோடி இருக்கிறாங்களோ, ஒரு 8.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட தங்களை அடையாளப்படுத்துது ஒரு 5 லட்சம் பேர் கூடி. நாங்களும் வந்து ஒரு இயக்கம், எங்களை புறந்தள்ள முடியாது, எங்களை புறந்தள்ளிட்டு இந்த அரசியல் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் மட்டுமே நன்மை செய்ய வந்திருக்கோம் சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சியும் பிரகடனப்படுத்துது. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தங்கள் இருப்பை காட்டுவதற்காக, பல விமர்சனங்களை எதிர்கொள்வதற்காக கூட்டப்பட்ட இந்த மாநாடு தான் இந்த நாம் தமிழ் மாநாடு. சரி சரி, இப்போ நீங்க சொல்ல வரீங்க எல்லா பாயிண்ட்டும் சரி ஒத்துக்கிட்டா கூட, ஒவ்வொரு தேர்தலும் போதும் ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. இப்ப இந்த மாநாட்டிலயும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ஆட்சி மாற்றங்கிறது ஆட்சி முறை மாற்றத்துக்கு. சரி, உங்க விஷயத்துக்கே அவர் ஆட்சி முறை மாற்றத்துக்கு உண்டான கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றாரு. ஆனா எந்த தேர்தலையுமே வந்து ஒரு போட்டி போட்டு இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியல சார். 16 வருஷமா நீங்க போட்டி கேட்டீங்க, நீங்க கேட்டது என்ன, ஏன் நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? பலரும் சொல்லக்கூடியதான், ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. ஒரு விஷயம் நல்லா சொல்ற பாருங்க, இந்த கட்சியோட வளர்ச்சின்றதை பாருங்க. இப்போ இங்க வந்து ஒரு தேர்தலை வெற்றி பெறதுன்னு இருக்குது, வெற்றியை மாற்றுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க வந்து 1.5% ஆரம்பிச்சு 3% ஆகி 6.5% ஆகி இன்னைக்கு 8% வந்திருக்குன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து பல தொகுதிகளை நீங்க பெரிய லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா
நாம் தமிழர் வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியை இடம் மாற்றியிருக்கும். இது ஆரம்ப கட்டம். இந்த ஆரம்ப கட்டத்துக்கு பிறகு 8% வாங்குறதுனால ஒரு தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல இவங்க வராங்க. இப்போ ஏன் மற்ற திராவிட கட்சிகள் ஏன் இவங்களை பார்த்து கதி கலங்குறாங்க? இப்போ நேற்று வந்து விஜய் கூட ஏன் வந்து கதி கலங்குறாருன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எந்த இடத்துல இப்போ நாம் தமிழர் வந்திருக்கிறாங்க, ஒரு அரசியல் கட்சி 1/2% 1% இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டணிக்காக இன்னொரு கட்சியோட போயிடுறாங்க. ஏன் கூட்டணி சேர்க்கிறாங்க? தெளிவா கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. நீங்க ஏன்னா அந்த பாருங்க, அவங்களை சேர்க்க வேண்டிய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 1/2% அந்த 1% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுதலா வரும்போது வெற்றி வாய்ப்புக்கான அந்த இழுபறி இருக்கு இல்லையா, 2 கட்சிகள் இழுபறி, அப்போ அந்த இடத்துல வலிமையா வராங்க. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஒரு 6 கட்சி கூட்டணி இருக்குன்னா, 7 கட்சி கூட்டணி இருக்குன்னா, அந்த 7 கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் இருக்கு. அது உங்களுக்கு பிளஸ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி 2 தரப்புலையும் நீங்க சொல்றீங்க முடிச்சிருங்க. நீங்க சொன்ன கேள்வியில இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்களே சொல்றீங்க வாக்க பிரிப்பதற்காக இல்ல நீங்க அவசரப்படுறீங்க. இல்ல நீங்க அவசரப்படுறீங்க. இல்ல என் பதில நீங்க முழுசா என் பதில நீங்க சொல்ல சார் சொல்ல வந்தது என்ன பாருங்க, ஒரு கட்சி வந்து பயப்படும் நிலைமைக்கு கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க அதிமுக ஜெயிக்கூடாது, திமுக ஜெயிக்கூடாது, இல்ல நீங்க 2 பேருமே இழுப்பறில விடணும்ன்றது நாம் தமிழர் கட்சியுடைய ஓட்டு சதவீதம். அப்படிதான் எடுத்துக்க முடியும். என்ன பேச முடியும்? நீங்க கேட்ட ஒரு பதில், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு முறை இருக்கு. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன பதில் சொல்லுங்க. சரி சொல்லுங்க சார். நான் வந்து சொன்னா முதல்ல ஏன் இந்த கூட்டணிக்கான கட்சியை சேர்க்கிறாங்க, அதுக்கு ஒரே பதில் நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு உறுதி பண்ண. அப்ப 1/2% 1% இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு வருவது. இங்க வந்து 8% ஒரு கட்சி உருவாகி வருது. தனித்து தான் நாங்க களம் காணணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு 8% ஆயிருக்கு. அடுத்த தேர்தலில் அது 16 ஆகும். எப்படி 1.5% வந்து 3% ஆச்சு, எப்படி 3% 6.5% ஆச்சு, 6% நீங்க 8% ஆயிருக்கு. இந்த 8% கூட எதனால ஆச்சு? இந்த 8% மேலேயே போயிருக்கணும். ஆனால் கமலஹாசன் குறுக்க வந்தார். கமலஹாசன் வந்து அதை சொல்லி முடிச்சிடறேன். கமலஹாசன் குறுக்க வந்துட்டார். சரிங்களா? இப்ப இந்த தேர்தல் எடுத்துங்க. இந்த தேர்தல் இலக்கு நான் வந்து ஒரு பார்வையாளராக இருக்கு. நான் நாம் தமிழர் கட்சி கிடையாது, பார்வையாளர் சொல்றேன். இந்த தேர்தலில் எந்த இடையூறுமே இல்லைன்னா 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போன மக்கள், ஒரு மாற்று அரசியல் கேட்கக்கூடிய மக்கள், மாற்று முறை அரசியல் தரக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 8% 16% ஆக்கணும். ஆனால் ஏன் ஆட்சி மாற்றமே கொடுக்கலாம், இன்னும் சொல்ல போனா ஆட்சியே மாறலாம். ஆனா இப்ப என்னாச்சு, விஜய் வராருன்னு சொன்ன உடனே கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு இது கேட்டா அவருக்கு கவர்ச்சி இருக்கு, கல்ட்டு இருக்கு. இன்னும் அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தான் பிரைமரி ஃபோர்ஸே. இன்னும் சொல்ல போனா 3வது கட்சியா வந்த 3வது கட்சி நம்ம சொல்ல முடியாது. காரணம் வந்து அவங்க அன்ப்ரூவ்டு, இன்னும் வாக்கு சதவீதம் எவ்வளவுனே தெரியாது. ஆனாலும் நாங்க ஒரு பெரிய கல்ட்டு, நாங்க என்ன செய்யணும் கேட்டா நாங்க தான் முதன்மை சக்தி. திமுகவே 2வதுங்கிறாங்க, நாங்க தான் முதன்மை சக்திங்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஒரு அன்ப்ரூவ்டு கட்சி, ஒரு வந்து வாக்கு சதவீதம் வாங்காத ஒரு டிவிக்கு நாங்க தான் முதன்மை சக்தின்னு சொல்லும் போது, அப்ப இந்த இடத்துல எல்லாருடைய பார்வை என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் அவ்வளவுதான், சீமானுக்கு அவ்வளவுதாங்க, அவருக்கு ஓட்டே கிடையாதுங்க, இது எல்லாம் விஜய் வாங்கிடுவாருங்க, விஜய் தாங்க முதல் சக்தி. திமுக பாய்ந்து போயிருக்கு, அதிமுக ஆடி போயிருக்கு, நாம் தமிழர் அவ்வளவுதான். அப்போ நாம் தமிழர் அவ்வளவுதான் சொல்லும் போது பாத்தீங்கன்னா பலத்தை காட்ட வேண்டியது எங்க தொண்டர்கள். இன்னும் சொல்லப்போனா நேற்று தினம் வந்து ஆதவர்த்தி நான் பேசுறதை பார்க்குறேன். என்ன கேட்டீங்கன்னா, எல்லா தொண்டர்களும் இது திமுக இப்ப தேமுதிக போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் எல்லாம் எங்க கிட்ட இருக்கிறாங்க, அதிமுக தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்க, விசிகால இருக்க தொண்டர்கள் எங்கிட்ட இருக்காங்க. இப்படி ஒரு மமதையில் அவருக்கு சொல்லும் போது, இன்னும் சொல்ல போனா இவரெல்லாம் லிஸ்ட்லயே இல்லை. இது பல மேடைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. நாம் தமிழ் சீமானெல்லாம் லிஸ்ட்லயே இல்லைங்க, இங்க கட்சியும் லிஸ்ட்லயே கிடையாது. அதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது. அப்படி ஆணவமா, அகம்பாவமா, எகத்தாளவமா, திமிர்த்தனமா பேசின அந்த கட்சிக்கு இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கறதான்னு கேட்டீங்கன்னா, எங்க தொண்டர்கள் எங்கள் வசம் இருக்கிறாங்க, எங்க கட்சி வலுவா இருக்கு. அப்ப அந்த வலுவை எப்படி காட்ட முடியும்? வெறும் அறிக்கையில விட்டா போதுமா, உள்ள பத்திரிகைகளை சந்திச்ச போதுமா? அப்போ அந்த வலுவை காட்டணும். அதுக்காக அந்த வலிமையை காட்டுவதற்கு தான் இந்த மாநாடு தவிர, ஒற்றுமையை காட்டுவதற்கு தான் இந்த மாநாடு தவிர, மற்றபடி இது வந்து தேர்தலுக்கான மாநாடு அப்படின்ற ஒரு பார்வை வந்து பரவலா இருக்கு. நான் மறுக்கல, அது பொதுவான பார்வை. ஆனால் அவங்க இப்ப நோக்கம் என்ன? ஏன் இவ்வளவு வழக்கமா நடக்கிறத விட இந்த மாநாடு ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது? காரணம் கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வலிமையே இல்லைன்னும் போது அவன் வலிமையை காட்டுவான். யாரா இருந்தாலும் சரி, பலவீனமா சொல்லும் போது அவன் பலத்தை காட்டுவது கூட கூடுதல் பலத்தை காட்டுவான். அப்போதான் அப்படிதான் இந்த மாநாடு எடுத்துக்கணும். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டம், ஏன் இவ்வளவு செலவினம், ஏன் வந்து இப்படி வந்து
ஆவேசமான வந்து ஒரு வழக்கமாக வந்து ஏற்கனவே மாநாடுலாம் வந்து ரொம்ப எளிமையாக நடத்தி இந்த 234 வேட்பாளர்கள் அறிவித்த இதே கட்சி இன்னைக்கு ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு அறிவிக்கிறாங்க? ஏன் இந்த 234 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போறாங்கன்னா உங்களை எல்லாரையும் காட்டினோம், திமுக, அண்ணா திமுக, டிவிகே, இன்னும் இருக்கிற எல்லா கட்சியிலும் காட்டிலும் நாங்கள் வலிமையாக இருக்கிறோம். இப்போ எங்களால் 234 கேண்டிடேட்டும் போட்டு தனித்து போட்டியிட முடியுதுன்றத நாங்கள் வந்து பறைசாற்றணும் உலகத்துக்கு. அப்போ அதுக்காக நடத்துறது தான் மாநாடு, இந்த மாநாடு. சார் ரைட் சார். அவர் எப்பவுமே வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி போடுற மாநாட்டில் எப்பவுமே அந்த வேட்பாளர்களை அறிமுக கூட்டமாக தான் நடத்துறாரு. இப்போ இந்த மாநாடும் அப்படிதான் இது பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ வந்து இன்னைக்கு எந்த தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில யார் போட்டிட்டா கூட பட் சீமான்ன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தோணும். அந்த வேட்பாளர் யாரு, அந்த வேட்பாளருடைய அச்சீவ்மெண்ட் என்ன, அந்த வேட்பாளர் அந்த தொகுதிக்காக என்ன பண்ணிடுறான்றதை யோசிக்க மாட்டாங்க. சீமான் அப்படின்ற ஒரு நபரை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா பல கட்சிகள்ல வந்து கட்சியும் தாண்டி அந்த நபரையும் பாக்குறாங்கல்ல. சோ இந்த கட்சியில அந்த நபர்கள் எல்லாம் பாக்குறாங்களா ஒவ்வொரு தொகுதியிலும்? சரியான கேள்வி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சீமான்ற ஒரு ஒற்றை மனிதருடைய பிரதானமாக தான் அவர் தானே இருக்கிறாரு, அவர் மட்டும் தான் இந்த கட்சிக்கு தெரியுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் நிலை வந்து நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் முழுமையாக மறுக்கல, ஓரளவு நீங்க சொல்றது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் கேட்டா இப்போ களமாடக்கூடிய பல நபர்களை அறிவிக்கும் போது நான் அந்த நபர்கள் தான் பார்த்தேன். இவங்கெல்லாம் களத்தில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்களா இந்த நாம் தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். பாதிக்கும் மேலே எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியாமல் கூட மற்றவங்க வேலை செஞ்சிடலாம், ஆனால் அதுக்காக அவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அறிமுகம், அதாவது கேட்டால் நான் மீடியாவில் அறிமுகமானவங்க மட்டும் நான் சொல்ல, களத்தில் வேலை செஞ்ச பேப்பர்களை நம்ம படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம் பண்ண நபர் வந்து பேரை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சீமானவர்கள் பேரை படிக்கும்போது அந்த மாநில பேரை படித்து அந்த போட்டோக்களை நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கள அரசியல் பண்ணவங்க தான். இப்போ என்னால் சொல்லுவோம் பாதிக்கும் மேற்பட்டவர்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா சில பெண் வேட்பாளர்களே எனக்கு தெரியல. ஆனால் இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். பெரும்பாலான ஆண் வேட்பாளர்கள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து களத்தில் வேலை செஞ்சவங்களா இருக்கிறாங்கன்றது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீங்கள் சொல்கிறது என்ன கேட்டால், சீமான்ற ஒற்றை மனிதர்கள் தானே அங்கே வாக்கு அப்படின்றீங்க. இந்த கட்சி கொஞ்சம் வித்தியாசமான கட்சி, நாம் தமிழர் கட்சி. பார்த்துக்கலாம், சீமான் மட்டுமே கிடையாது, அங்கே வலிமையாக நிற்கிறதே எனக்கு கேட்டால் அந்த கட்சியோட கொள்கை தான். கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ இந்த மரங்களின் மாநாடு, கடல் தண்ணீருக்கான மாநாடு, இந்த மாதிரி பல மாநாடுகள் நடத்தும் போது, மாடுகளுக்கான மாநாடுனா அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய அந்த பகுதியில் சார்ந்த நிர்வாகிகள் நாம் படிக்கும்போது இன்னைக்கு நினைவு வருது எனக்கு. அந்த மாநாடுகள் நடத்தும் போதெல்லாம் இந்த இது வந்து கட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ நம்ம ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது ஒரு மேலோட்டமாக நம்ம வந்து ஒரு ஊடகத்தில் வந்து நம்ம வந்து படிக்கும் போதோ அல்லது ஊடக பயணத்தின் போது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நபரும் ஞாபகம் வச்சுக்க முடியாது தான். ஆனால் இந்த கட்சியில நான் குறிப்பாக கடந்த ஒரு வருஷமா வந்து அந்த மாநாடுகளுடைய கூறுது கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிக்கப்பட்ட பல நபர்கள் வந்து வந்து பரிச்சயமான நபர்களாக இருக்காங்க. அப்போ களத்தில் வேலை செய்கிற நபர்கள் தான் வந்து இந்த கட்சியில் வந்து வழக்கமே இருக்கு. இப்போ வந்து சாட்டை துறைமுறைனா உங்களை கேட்டால் டக்குன்னு சொல்லிடுங்க, சார் அவர் தான் சார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இடமாவனம் காட்டிங்கன்னா டக்குன்னு சொல்றீங்க. இப்படி ஒரு 4 களஞ்சியம்னா டக்குன்னு சொல்லிடுங்க. இப்படி ஒரு 4 வேட்பாளர். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் குறைஞ்சபட்சம் கேட்டால் வந்து ஒரு 60-70 வேட்பாளருக்கு மேலே எனக்கு பரிச்சயமான நபர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியோட தேர்வு வந்து களத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்கிறாங்க, விஜய். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு யாரும் நமக்கு தெரிஞ்சிருக்கு வேட்பாளர் தான் இவங்க அறிவிச்சாங்கனால் கூட ஒரு 4 பேரை தெரிஞ்சிருக்கும் நமக்கு, அவ்வளோதான். மீதி நபர்கள் யாருமே தெரியாது. ஏன்னா அந்த கட்சியில் அதுக்காக நீங்கள் சொல்லலாம் 2 வருஷம் தான் ஆச்சு, 2 வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் களத்தில் வேலை செய்யக்கூடிய அவங்க வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுக்கான வந்து எந்த முன்னெடுப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த மேடையில் பேசுகிற நபர்களை மட்டுமே வச்சுக்கிட்டு, இல்லை ஊடகத்தில் வந்து டிபேட்டில் கலந்துக்கிற நபர்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செய்யணும். ஒரு 10 பேர்னா தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான். தவிர ஆனால் நாம் தமிழர்கள் அப்படி இல்லை. ஏற்கனவே கடந்த தேர்தலே போட்டியிட்ட நபர்களும் சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்த தேர்தல் நான் பார்க்கும்போது 3 சட்டமன்ற தேர்தல் நான் கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். அந்த வேட்பாளர்களுடைய அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்ப்பேன், அப்படிதான் எனக்கு தெரியும். ஏற்கனவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கடந்த தேர்தலில், பெரும்பாலுன்றதை விட ஒரு கணிசமான வந்து கடந்த தேர்தலில் போட்டியிட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம புதிய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். அதையும் நான் பார்க்குறேன். ஆமா சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே பார்த்து ஏற்கனவே கொடுத்த வேட்பாளர்கள் கூட இல்லாமல் நிறைய புதிய வேட்பாளர் ஏன்னா மூன்று சட்டமன்ற தேர்தலில் இவங்க போட்டிட்டு இருக்காங்க. அந்த 3 தேர்தலுமே நான் வந்து நாளிதழில் வரும்போது நான் குறிச்சு வைப்பேன் எவ்வளவு வாக்குகள் இவங்க வாங்கியிருக்காங்க, ஒரு பகுதியில் எந்த நபர் போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு பரிச்சயம் இந்த பெயர்கள்லாம். அப்படி இருக்கும்போது என்னால் திமுக கூட என்னால் சொல்ல முடியும். 234 தொகுதியில் என்னால் ஒரு 100 தொகுதிக்கு மேலே என்னால் சொல்ல முடியும், உடனடியாக கேட்டால் கூட சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே நாம் தமிழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டு புதிய நபர்களுக்கு சில வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் சரியான தேர்வாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்டெப்தா வந்து ஒரு வேட்பாளரையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய வாக்குகள் வந்து
வந்து ஒரு வாக்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்ற மணி மாதிரி தான் இவங்க சேகரிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி வாக்குகளை மணி மாதிரி சேகரிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் மணி மாதிரி தான் இவங்க வந்து இவங்க தேர்வு செய்வாங்கன்றது என் நம்பிக்கை. இப்போ பொதுவா வந்து ஒரு தேர்தல் நடக்கும்போது தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவங்க வெளியில பிரகாசமா ஜொலிப்பாங்க, போயிட்டு வருவாங்க. தோல்வி கண்டவங்களை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் வந்து மௌன விரதம் இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் தான் வெளியே வருவாங்க. சில தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முன்னாடியே வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. கட்சி தொடர்ந்து என்ன பத்தி என்னன்னா நான் தமிழ் கட்சியில பெருமையா பார்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மறுநாளை விட வந்து வெளியே வந்து அடுத்த நாள் காத்து இருப்பாங்க. அதுதான் பிளஸ். அதுதான் நான் தமிழ் கட்சியோட பிளஸ். இப்ப ஏற்பட்ட ஒரு தலைவரை ஏன் இந்த மக்கள் வந்து ஏன் வந்து குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஏத்துக்காங்க, ஏன் எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க? அது ஒரு கேள்வி சார். என்னால தெளிவா சொல்ல முடியும், உறுதியா சொல்ல முடியும். இந்த நாம் தமிழர் கட்சி, சீமான் தலைமையிலான இந்த நாம் தமிழர் கட்சி, எனக்கு என்னுடைய ஒரு உள்ளபூர்வமா நான் சொல்றேன், கடந்த தேர்தலில் என்ன சொல்றேன், கடந்த முந்தைய தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போவார்ன்ற அந்த நம்பிக்கை கூட எனக்கு இருந்தது. அது எல்லாருமே நம்பினாங்க, போயிடுச்சு. ஏன் ஒரு இந்த மக்கள் காலம் காலமா இந்த கவர்ச்சி அரசியல்ல வீழ்ந்து கிடக்குறாங்க சார். இந்த மக்கள் கடந்த காலத்தை நீங்க எடுத்தீங்க. இப்போ நீங்க எம்ஜிஆர் இருக்கும்போது 13 ஆண்டு காலம் வந்து கலைஞர் ஏன் வந்து வனவாசம் மாதிரி இருந்தாரு? கவர்ச்சி அரசு. ஏன்னா கவர்ச்சி அரசு. எம்ஜிஆர்ன்ற ஒரு சினிமா கவர்ச்சி இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு மிகப்பெரிய சவாலாக வந்து இவங்க ஜெயலலிதா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை காட்டிலும் அந்த கவர்ச்சி வந்து ஜெயலலிதா விட்ட குறைவாக தான் இருந்தது. சரிங்களா? நான் பெண் என்பதுக்காக சொல்லவே இல்லை. எம்ஜிஆருக்கு கவர்ச்சி வேற. சரிங்களா? ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட வந்து ஒரு போராட்டம் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் எனக்கு 5 வருஷம்ன்ற மாதிரி இந்த மாதிரி தான் அரசியல் வந்து ஆட்சி மாற்றங்கள் இருந்தது. இப்போ இதை தாண்டி இது ஒரு 16 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளும் எதிர்த்து அரசியல் தொடங்கி, அதுவும் வந்து சீமானுடைய வந்து அரசியல் வாழ்க்கையை சிறையிலிருந்து தான் தொடங்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது மெல்ல மெல்ல இந்த 16 வருஷத்துல இந்த 8.5% சாதிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து போனவங்களாம் நீங்க கணக்கெடுத்துக்கணும். இதுக்கு இடையில எத்தனை பேர் வந்து பாருங்க, கமலஹாசன் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, இப்படி நடிகை சினிமா ஆளுமைகள் வரும். இந்த சினிமா ஆளுமைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ஆட்டு மந்தம் மாதிரி போகுது. இப்போ இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு மந்தம் சொல்றது அணில் மந்தைகள் சொல்லணும், இல்லை வந்து பார்த்தா காக்கா கூட்டம் சொல்லணும். அப்படிதான் வந்து ஒரு கூட்டம் போகுது. அப்போ இந்த இடத்துல வளர்ச்சி எப்படி இருந்தாலும் ஒரு வளர்ச்சி வந்து யதார்த்த நிலை பேசிதான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல நல்லா கொஞ்சம் இந்த தற்கொலை கூட்டத்தை ஒரு அறிவார்ந்த கூட்டமாக வந்து சீமான் மாற்றிருக்க முடியும். இப்போ நீங்கள் முதல் வாக்காளர்கள் சொல்லணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து சீமானுக்கான வாக்குகளாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கணிசமானதாக நான் சொல்கிறேன். சில பேர் சொல்கிற மாதிரி கேட்டினா வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கே நம்பிக்கையுள்ள வாக்குகள் வந்து வந்துகிட்டே தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வந்து படித்த இளைஞர்கள் வந்து சீமானை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. அப்போ இந்த முறை வந்து கேட்டால் ஒரு தற்கொலையாக வரக்கூடிய இளைஞரை கூட பக்குவப்படுத்தி ஒரு அரசியல் படுத்துகிற அந்த சாதுரியமும் சாமர்த்தியமும் நாம் தமிழர் கட்சியின் சாத்தியம். ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு சினிமா கல்ட்டுன்ற ஒரு முறையில் நான் உச்சத்தை கொண்டு வரேன், மிச்சத்தை விட்டு வரேன்னு சொல்லிட்டு வரும்போது சில கூட்டங்கள் அப்படி போக தான் செய்யும். அது வந்து இந்த தேர்தலில் வந்து இது ஒரு தடை. ஆனால் இது நீண்ட காலம் நிற்குமா? விஜய் நீண்ட காலம் அரசியலில் பயணிப்பாரா? சாத்தியமே கிடையாது. எழுதி தரேன் வேணா, நான் எதில் வேணாலும் எழுதி தரேன். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால அரசியல், ஆனாலும் ஒரு தடை, ஒரு ஸ்பீட் பிரேக். எப்பவுமே வந்து நாம் தமிழர் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலையில் இருக்கிற ஸ்பீட் பிரேக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வேக தடைக்கு. அந்த வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முட்டுக்கட்டை கூட தடை கூட கிடையாது. இது வந்து ஒரு கட்ட சுவர், ஒரு முட்டு சுவர், அந்த மாதிரி தான் வருது. ஆனால் இதை தாண்டி 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 போகணும் ஒரு முறையும். இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த முறை வந்து கமலஹாசன்ற ஒரு முட்டு சுவர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமார் முட்டு சுவர், இப்படி பல முட்டு சுவர்கள் வந்து வளர்ச்சியை வந்து தடுக்குது. இப்போ இந்த முறை வந்து விஜய்ன்ற ஒரு முட்டு சுவர், இப்போ இந்த முட்டு சுவரை தாண்டணும். அப்படிதான் இங்க வந்து இதனால தான் வந்து தாமதம். ஏன்னா ஆனால் நம்பிக்கை இழக்கலை. இந்த நிமிடம் கூட வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணிட்டாருன்னா எந்த கட்சி கூட்டணிக்கு போயிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி அடிச்சிருக்க முடியும். எவ்வளோ நீங்க பாத்தீங்க, தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து கூட்டணிக்கு விலை போயிட்டாங்க. கடுமையான விமர்சனங்களை வந்து அந்த கட்சியில் இருக்கிற வந்து விஜயகாந்த் விசுவாசிகள் வைக்கிறாங்க. ஆனால் கணிசமான தொகை மாறினது கை மாறினது இல்லைன்னு சொல்லுவாங்களா? நிச்சயமா கணிசமான தொகை வாங்கிட்டாங்க. கணிசமாக இல்லை, இவங்க எதிர்பார்த்த தொகையை வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல விஜயகாந்த் அவருடைய முகத்துக்காக விழக்கூடிய அந்த 1/2% 1% ஓட்டை வச்சு, ஏன்னா அது 8% 10% வாங்கி காமிச்சார் கடந்த தேர்தல். ஆனாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே தான் அந்த 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 முகத்துக்கு மட்டும்தான் அங்கே ஓட்டுன்ற போது அந்த ஓட்டை இவங்க விற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா
இங்க கடுமையான விமர்சனங்கள் வந்து அந்த கட்சி மீது வருது. காரணம் ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி. ஆனா சீமான் நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். இந்த மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு தயாரா இருக்கிறோம், வேட்பாளர் அறிவிப்பு கிடையாது, நாங்கள் கூட்டணிக்கு தயாரா இருக்கோம் சொன்னா 2 திராவிட கட்சிகளும் வந்து ஏன் ஒட்டுமொத்த அரசியலே மாறி இருக்கும். ஒட்டுமொத்த அரசியலே மாறும். அப்ப ஏன்னா இங்க வந்து விஜய் எதிர்கொள்வதற்கு வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சி தேவைன்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா எந்த கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்கு. சீமான் வருவார், அவர் வரமாட்டார். அவங்களே சொல்றாங்க. எப்படி எதிரிகளே சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அண்ணா திராவிட 2 பேருமே சொல்றாங்க கேட்டா கூட்டணிக்கு வரமாட்டாங்க. காரணம் கேட்டா அவர் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டார் எப்பவுமே. ஏன்னா கொள்கையே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறது தான் கொள்கையே. அப்ப இனி கேட்கறதுல கூட அர்த்தம் கிடையாது அப்படின்னு. ஆனால் சீமான் காம்ப்ரமைஸ் சமரசம் பண்ணிட்டு இருந்தாருன்னா மத்திய அமைச்சர். நீங்க பாஜகவில் வந்து என்டிஏவில் கூட்டணிக்கு போயிட்டு நீங்க என்ன போஸ்டிங் கேட்டாலும் வந்து மத்திய அமைச்சர் எந்த பதவியை டிக் பண்ணாலும் அந்த பதவியை கொடுப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு தனித்து நிற்கிறது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சீமானை வந்து ஒரு இந்திய அதிசயமாக தான் பார்க்குறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களே பார்க்குறாங்க இந்தியாவில் ஒரு அதிசயம் இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை தான் வந்து அதிசயமாக பார்த்தோம் சொல்லுவாங்களே, 8வது அதிசயம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கேட்டால் வந்து இவர் அப்படிதான் பார்க்குறாங்க. சரி சார், இப்போ அழகா வந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த கட்சியோட மாநாட்டை பத்தியும் சீமானுடைய வருங்கால அந்த அரசியல் பத்தி நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, நல்லா டீட்டெயிலா சொல்லியிருந்தீங்க. இதை வந்து இந்த புது ஓட்டர்ஸ் வந்து இதை நல்லா புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ வரப்போகின்ற தேர்தலில் புது ஓட்டர்ஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ லட்சக்கணக்கில் இருக்கும். ஸோ அவங்களாம் இதை புரிஞ்சு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது அந்த கட்சியால் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த இன்டர்வியூ முடிச்சுப்போம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பயணிப்போம். மீண்டும் வந்து அடுத்த ஒரு வேறு நிகழ்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார்.